வணக்கங்க சார். டாக்டர் சுனில். நாம் இன்னைக்கு இங்கே அங்கலக்ஷ்மி ஸ்பின்னிங் மில்லில் இருக்கிறோம். நம்மளுடைய நோக்கம் வாய் புற்றுநோய் ஸ்க்ரீனிங் கேம்ப்னு ஒன்று பண்ணியிருக்கோம். வாய் புற்றுநோய் ஓரல் கேன்சர்னு சொல்லுவோம். தலையில் முகத்தில் வர புற்றுநோய், மூணில் வர ஒரு கேன்சரில் ரெண்டாவது முக்கியமான காரணம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும். புற்றுநோய் காரணத்துக்குள்ள அதுதான் ரெண்டாவது முக்கியமான புற்றுநோய். அது காரணம் மெயினாக புகைப்பிடித்தலோ இல்லாட்டி அது வாயில் அடக்கி சாப்பிட்றதோ இல்லை வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கூட ஒரு சைடாக வச்சுக்கிறத இந்த குவிட் ஹேபிட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வச்சுக்கிறது இல்லை, இந்த குட்கா மாவா இந்த மாதிரி புகையிலை பழக்கத்தினால வர புற்றுநோய், இதுதான் வாய் புற்றுநோய் முக்கிய காரணம். ஆண்களுக்கு 15%, பெண்களுக்கு 10% வாய் புற்றுநோய் வருது, வர புற்றுநோய்கள் இல்லை. இதை ஆரம்பத்திலே நம்ம பிடிச்சோம்னா அதுக்கு வைத்திய முறைகள் இருக்குது, அதுலேருந்து பூர்ணமாக குணமடைய வாய்ப்புகள் இருக்குது. புற்றுநோய் பொதுவாக பார்த்திங்கன்னா உலக ரீதியாக புற்றுநோய் வந்த அப்புறம் பெருசான அப்புறம் பார்த்தோம்னா 5 வருடம் உயிரோடு இருந்த புற்றுநோய் வராமல் இருந்தால் தான் சக்ஸஸ் பண்ணுவோம். பட் ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம பார்த்தா புற்றுநோய் முற்றிலும் குணமடைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இன்னைக்கு ஆர்விஎஸ் பல் மருத்துவக் கல்லூரியோடு இணைந்து இந்த முகாமை நடத்திட்டு இருக்கோம், வாய் புற்றுநோய் பரிசோதனை முகாமுக்கு. இது அனைத்து இந்திய அசோசியேஷன், அனைத்து இந்திய வாய் மற்றும் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அசோசியேஷனும் கங்கா மருத்துவமனையும் ஆர்விஎஸ் பல் மருத்துவமனையும் சேர்ந்து இந்த முகாமை செஞ்சிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சுற்றுப்பட்டில் எல்லாரும் நிறைய பேர் ஒர்க்கர்ஸ் வேலை செய்கிறவங்க வெளியூர்லேருந்து வராங்க. அவங்களுக்கு இந்த வாயில் புகையில குட்கா இதெல்லாம் போடுற பழக்கம் இருக்குது. அவங்களுக்கு அதனோட பாதகத்தை எடுத்து சொல்லி புற்றுநோயை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி புற்றுநோய்க்கு பரிசோதனை பண்ண போகிறோம், இருக்கா இல்லையான்னு. அதுக்கு ஒன்று நேரடியாக பார்ப்போம், அப்புறம் அதுக்கு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் இருக்குது. சந்தேகத்துக்குரிய இடத்த சந்தேகம் இருந்ததுன்னா அது பரிசோதனை பண்ணி அதுக்கு அடுத்து அறுவை சிகிச்சையா இல்லை ரேடியோ தெரப்பி கரண்ட் வைக்கிற மாதிரி பண்ணணுமான்னு முடிவு பண்ணணும். ஸோ முதல் பார்ட்டு இந்த பரிசோதனை. இதில் வெல்ஸ்கோப்னு ஒரு புது மெஷினும் கொண்டாந்துருக்கோம். அது வாய் புற்றுநோய் சந்தேகத்துக்குரிய இடத்த ஹைலைட் பண்ணி அது குறித்து காட்டுறதுக்கு அதை வச்சு பண்ணுவோம். டாக்டர் சுனில் கேன்சர் அறுவை சிகிச்சை நிபுணர். இப்போ புற்றுநோய் அதை நம்ம கண்டு பிடிச்சோம்னா ஒரு வாயில் யூஸ்வலாக என்ன சிம்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாத புண்ணு அதான் அது ஆரம்பிக்கும். யூஸ்வலாக நமக்கு ஆறாத புண்ணு ஒரு வாரம் பல்லு கடிக்கிறோம், இல்லை யாராவது பல் செட் போட்டிருக்கோம், அதில் புண்ணு வருதுன்னா அது ஒரு வாரம் 10 நாளில் ஆறிடும். எந்த புண்ணு ஒரு வாரம் 10 நாளைக்கு மேலே இல்லை வேற என்ன சிம்டம்ஸ், ஒரு சளியோ இல்லை தொண்டையில் அடைச்சிட்டு இருக்க மாதிரியோ இல்லை காது வலியோ ஒரு வாரத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க டாக்டரை கூட பரிசோதனை பண்ணிக்கணும். ஏன்னா பரிசோதனை பண்ணும்போது நமக்கு தெரியும் அது சாதாரண பிரச்சனையா, ஒரு இன்ஃபெக்ஷனா, இல்லை ஒரு புற்றுநோய்க்கான அறிகுறியா. ஸோ அதை சீக்கிரம் கண்டறியறப்ப நமக்கு அதை கம்ப்ளீட்டாக குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது புற்றுநோய்க்கான சிகிச்சைன்னு பார்த்தோம்னா 3 வழிமுறைகள்: சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியேஷன் சிகிச்சை. இதில் நம்ம எதை யூஸ் பண்ணி அதை புற்றுநோயை கம்ப்ளீட்டாக குணப்படுத்துகிறோங்கிறது அதோட எந்த இடத்துல வருது. இப்போ லிப்பில், உதட்டில் இல்லை வாய்ப்பில் வருதுன்னா அறுவை சிகிச்சை ரொம்ப முக்கியமான பார்ட்டு. அதுவே தொண்டையில் இல்லை வாய்ஸ் பாக்ஸில் நம்ம பேசக்கூடிய அந்த வாய்ஸ் பாக்ஸில் கதிர்வீச்சு கீமோதெரப்பி அதில் ஒரு முக்கியமான அங்கம். ஸோ எந்த வழிமுறை யூஸ் பண்ணி அதை குணப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட சீக்கிரம் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விழிப்புணர்வையும் நம்ம அவங்களுக்கு ஏற்படுத்துகிறோம். இது இல்லாமல் என்னென்ன பிரச்சனைகளுக்கு நம்மளை சீக்கிரம் அணுகுனா நம்ம இந்த புற்றுநோயை சீக்கிரம் கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சவிதாவில் இப்போ ப்ராசஸ் போயிட்டு ஸோ கேம்ப்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஜவசிங் சார் அவரும் தனியாக வச்சுருந்தார். வெல்ஸ்கோப் படமும் ஒன்றா காமிச்சிருந்தார் பார்க்குறது. ஸ்கோப் யூஸ் பண்ணும்போது லைட்ஸ் ஆஃப் பெட்டர் ரிசல்யூஷன். இப்போ அது கால்குலேஷன் அதே சொல்லிடும். DNA अपना बंद कीजिए, मुंह बंद कीजिए. फुल ग्रीन स्किन अंगिया
ஃபுல் க்ரீன் இட் இஸ் ஹெல்த்தி. எஸ். லைன்ஸ் மாதிரி தான் இருக்குது. க்ரீன் ஆகலைன்னா தென் வி நோ தட். एक मिनट. ஸோ இப்போ இது க்ரீன் இஸ் ஓகே இல்லை ஆர் த அந்த ஒயிட் பேட்ச் அவுட் சைடு ஆக்சுவலி. அந்த லெஃப்ட்ல ஒரு black issue. ஃபுல்லி க்ரீன் ஏரியானா வெரி ஹெல்த்தி ஏரியா. நடுவில் ஸ்லைட் பிளாக் பேட்ச் மாதிரி இருக்குன்னா டார்க் கலர் பேட்ச் அங்கே இருக்குதுன்னா ஸோ எனி டவுட்ஃபுல் ஏரியா. ஸோ அந்த டவுட்ஃபுல் ஏரியானா வி ஹேவ் டு கீப் இட் அண்டர். திருப்பி செக்கப் வர சொல்லுவோம். ஹேபிட்ஸ் இருந்தால் ஹேபிட்ஸை மாற்ற சொல்லுவோம். ஸோ எனிதிங் க்ரீன் இன் திஸ் இஸ் எ ஹெல்த்தி ஏரியா. சென்டரில் மட்டும் கொஞ்சம் பிளாக்கிஷ் இருக்கிறது ஸ்மோக்கிங்கு, ஹேபிட்ஸு, டொபாக்கோ, பான் இதெல்லாம் எடுக்கிறதால கம்மியாக இருந்தார். அதை செக்கப் பண்ணோம். இப்போ பார்க்கறதுக்கு அவ்வளோ தப்பாக தெரியலனாலும் ரிவ்யூ அண்ட் கம் பேக். 2 weeks. The ones with DNA பண்ணி 2 weeks போட்டு இல்ல இதுல சஸ்பெக்ட் பாக்குறோம் அப்படின்னா நம்ம எடுத்துட்டோம் DNA ploid. DNA ploid எடுக்கிறோம். ploid இல்ல நார்மலா ஈவன் ஒரு செல் இருக்கு. சைக்ளிங் செல்ஸ் மோர் தென் 10%. பேஷண்ட் ஹை ரிஸ்க் அப்படின்னா 6 month ஒன்ஸ், அடுத்த 6 month ஒன்ஸ் நம்ம வந்து திருப்பி வந்து ஒரு ஸ்வாப்லே ப்ளாய்ட். அப்போ அது வந்து பிசிஆர் மாதிரி வரும். லைக் இந்த டிவைஸ் நேம் வந்து வெல் ஸ்கேன். இது வந்து வாய் புற்றுநோய் முன்கூடியே 2 வருடங்களுக்கு முன்கூடியே கண்டறியக்கூடிய ஒரு புது டிவைஸ். இது நம்ம கேம்புக்காக இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, வாய் புற்றுநோய் இருக்கிற சந்தேகப்படக்கூடிய பேஷண்ட்ஸ் இதில் ஸ்க்ரீன் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தெளிவாக கண்டறிஞ்சிடலாம். ஸோ அந்த பேஷண்ட்டை 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டு ஸ்க்ரீன் பண்ணும்போது அவங்களுக்கு பழக்கங்களை நிப்பாட்டிட்டு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேன்சர் வர்றதுக்கு முன்னாடியே பேஷண்ட்டை சேவ் பண்ணிடலாம். இந்த டிவைஸ் வெல் ஸ்கேன்.